Good morning, students. I am Hariharan, Department of Mathematics, Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Yelamballai. நம்ம இப்போ 12th மேக்ஸில் தமிழ் மீடியம் சாப்டர் 6 பார்த்துட்ருக்கோம், வெக்டர் இயற்கணிதம். அதில் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பயிற்சி 6.7ல் தேர்ட் சம் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஓகே, எக்ஸசைஸ் 6.7ல் கொஷின் நம்பர் 3 வரைக்கும் பார்த்துருந்தோம். இது வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 4. பார்த்தீங்கன்னா கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். -2,4 என்ற புள்ளி வழி செல்வதும் x + 2y - 3z = 11 என்ற தளத்திற்கு செங்குத்தானதும் x + 7/3 = y + 3/-1 = z/1 என்ற கோட்டிற்கு இணையாகவும் அமையும் தளத்தின் வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க. ஓகேவா? இந்த ஒரு புள்ளி வழியாக போகணும், என்ற தளத்திற்கு செங்குத்தாக இருக்குது, அப்புறம் என்ற கோட்டிற்கு இணையாக அமையும் தளத்தின் வெக்டர் மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடு. இதுக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா, ஸோ முதல்ல அந்த புள்ளியை வந்து ஏ வெக்டர்னு சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்கிற புள்ளியை ஏ வெக்டர்னு சூஸ் பண்ணுங்கள். I vector minus 2j vector plus 4k vector. அந்த தளத்தை வந்து u வெக்டர்னு எடுத்துக்கிறோம். அதில் இருக்க 1, 2, -3 தான் வருது அங்கே. அப்போ I vector plus 2j vector minus 3k vector. இந்த கோட்டினுடைய சமன்பாட்டில் கீழே வகுத்தலில் பாருங்கள் 3 - 1 இருக்கும். அதை வந்து நம்ம v வெக்டர்னு எடுத்துக்கலாம். 3i vector minus j vector plus k vector. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏ வெக்டர், யூ வெக்டர், வி வெக்டர் இதை முதல்ல சூஸ் பண்ணிக்குவாங்க. இதனுடைய தளத்தின் வெக்டர் சமன்பாடு ஃபார்முலா பார்த்திங்கன்னா, ஒரு புள்ளி 2 வெக்டருக்கான ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஓகே, ஒரு புள்ளி 2 வெக்டருக்கு என்ன பார்த்துருந்தோன்னா, ஆர் வெக்டர் = ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ்யூ வெக்டர் ப்ளஸ் டிவி வெக்டர். ஓகேவா? ஸோ ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ்யூ வெக்டர் ப்ளஸ் டிவி வெக்டர் அதை எடுத்து அப்படியே பிரதிட்டு எழுதிடுங்க. சரியா? இது வந்து என்னது, ஒரு புள்ளி வழி செல்வதும் தளத்திற்கு செங்குத்தாகவும் அப்புறம் கோட்டுக்கு இணையாகவும் இருந்துச்சு. நம்ம இப்போ இந்த இடத்துல ஒரு புள்ளி 2 வெக்டர் ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். சரியா? இது வந்து தளத்தின் வெக்டர் சமன்பாடு. கார்ட்டீசியன் சமன்பாடை பொறுத்த வரைக்கும் அந்த புள்ளியை 1, -2,4 தளத்தினுடைய சமன்பாடு, அதை வந்து L1, M1, N1. அதே மாதிரி கோடு வந்து 3, -1, 1 அப்படி தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு புள்ளி 2 வெக்டருங்கிறதுனால அந்த ஒரு புள்ளி தான் நம்ம எடுத்துக்கிறோம். கார்ட்டீசியன் சமன்பாடு பார்த்திங்கன்னா, மாடுலஸ் அணிக்கோவைக்குள்ளே x - x1, y - y1, z - z1, L1, M1, N1, L2, M2, N2 = 0. இதுதான் கார்ட்டீசியன் சமன்பாடு. ஸோ இந்த மதிப்பு அப்படியே பிரதியிடுங்க. ஏன்னா என்ன வந்திருக்கு, x - x1 என்னது 1, y - y1 வந்து -2, அப்போ +2 ஆகிடுது. அப்புறம் z - 4, அப்புறம் L1, M1, N1 1, 2, -3, L2, M2, N2 3, -1, 1 = 0. இதை சால்வ் பண்ணணும். நம்ம எப்பயும் போல் அணிக்கோவை எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். x - 1 இன்ட்டு இந்த நிறைய நிரலை விட்டுட்டிங்கன்னா 2 -, ப்ளஸ் -4, அப்போ -1 வரும். அப்போ -1 இன்ட்டு x - 1, தென் minus of y plus 2 1 plus 9 10. So -10 into y plus 2 minus then plus z minus 4 into -1
மைனஸ் எக்ஸ் மைனஸ் 7 வரும். ஓகேவா? இதை சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரு எக்ஸ் ப்ளஸ் 10y ப்ளஸ் 7z மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு புள்ளி 2 வெக்டர் வழியாக செல்லக்கூடிய தளத்தின் வெக்டர் சமன்பாடு, அப்புறம் கார்ட்டீசியன் சமன்பாடு. இந்த ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, தனியாக நோட் பண்ணிக்கோங்க. ஒரு புள்ளி 2 வெக்டர். ஓகேவா? அப்படின்னு போட்டு இந்த ஃபார்முலா வெக்டர் சமன்பாடு, கார்ட்டீசியன் சமன்பாடு அப்படின்னு போட்டு இந்த ஃபார்முலாவை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 5. R vector equal to I vector minus J vector plus 3K vector plus T into 2I vector minus J vector plus 4K vector என்ற கோட்டை உள்ளடக்கியதும் R vector dot I vector plus 2J vector plus K vector equal to 8 என்ற தளத்திற்கு செங்குத்தானதுமான தளத்தின் வெக்டர் மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடு. இந்த கோட்டை உள்ளடக்கியதும் இதிலே அந்த கோடு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து பாருங்கள், ஏ வெக்டர்னு எடுத்துக்க போகிறோம். ஐ வெக்டர் எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி 2 வெக்டர் ஃபார்முலா தான் எங்கேயும் பயன்பட போகுது. அதை வந்து ஏ வெக்டர்னு எடுத்துக்க போகிறோம். ஏ வெக்டர் வந்து என்னது? ஐ வெக்டர் மைனஸ் ஜே வெக்டர் ப்ளஸ் 3K வெக்டர். அதே மாதிரி யூ வெக்டர்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 2I வெக்டர் மைனஸ் ஜே வெக்டர் ப்ளஸ் 4K வெக்டர். இந்த தளத்திற்கு செங்குத்தானதும் இது வந்திருக்கு. இதை வந்து 1,2,1 வந்து வி வெக்டராக எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? நீங்கள் டைரெக்டாக அது எழுதுனீங்கன்னா போதும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ்யூ வெக்டர் ப்ளஸ் டிவி வெக்டர். அந்த கொடுத்துருக்குற அந்த ஒரு புள்ளியை ஏ வெக்டர்னு எடுத்துக்கிறோம். 1, ஐ வெக்டர் மைனஸ் ஜே வெக்டர் ப்ளஸ் 3K வெக்டர். ஓகேவா? மைனஸ் 1, 3. அதே மாதிரி யூ வெக்டர் வந்து 2, மைனஸ் 1, 4. வி வெக்டர் 1, 2, 1. டூ ஐ வெக்டர் மைனஸ் ஜே வெக்டர் ப்ளஸ் 4K வெக்டர். வி வந்து 1, 2, 1. அப்போ I vector plus 2J vector plus K vector. So R vector equal to A vector plus SU vector plus T V vector. வெக்டர் சமன்பாட்டில் போட்டுருவோம். இது வந்து வெக்டர் சமன்பாடு. கார்ட்டீசியன் சமன்பாடு எப்பயும் போல தான். நம்ம போன கணக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான். அதே அணிக்கோவைக்குள்ள x minus x1, y minus y1, z minus z1, L1 M1 N1, இது M1. அதே மாதிரி L2 M2 N2 கொடுத்துருக்கிற புள்ளியே x1 y1 z1 எடுத்துக்கோங்க. u வெக்டர் வந்து அது L1 M1 N1. v வெக்டர் தான் இந்த இடத்துல L2 M2 N2ன்னு எழுத போகிறோம். ஓகேவா? அப்போ x மைனஸ் x1ஓட வேல்யூ 1, y மைனஸ் y1. புள்ளி என்ன இருக்குது நமக்கு? புள்ளி வந்து 1, மைனஸ் 1, 3 x1 y1 z1க்கு 1, மைனஸ் 1, 3. அப்போ x மைனஸ் x1 y ப்ளஸ் 1 z மைனஸ் 3. L1 M1 N1 வந்து 2, மைனஸ் 1, 4. L2 M2 N2 வந்து 1, 2, 1 ஈக்குவல் டு 0. இதை நம்ம எப்பயும் போல் சால்வ் பண்ணணும். x மைனஸ் 1 இன்ட்டு இதை நிறை நிரலை விட்டுட்டிங்கன்னா மைனஸ் 1, மைனஸ் 8. அப்போ மைனஸ் 9. தென் அப்புறம் மைனஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் 1. டூ மைனஸ் 4. மைனஸ் 2 வரும். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கப்போ ப்ளஸ் 2 ஆகுது. அதே மாதிரி z மைனஸ் 3 இன்ட்டு 4 ப்ளஸ் 1 5. 5 இன்ட்டு z மைனஸ் 3. இதை சால்வ் பண்ணோம்னா 9x மைனஸ் 2y மைனஸ் 5z ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இது ஒரு கார்ட்டீசியன் சமன்பாடுடைய ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சிக்க முடியுதா? ஸோ இப்போ நம்ம பார்த்த 2 கொஷின்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி
ரெண்டு வெக்டர் ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். அதோட ஃபார்முலா என்னது? ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர். வெக்டர் சமன்பாடு பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ்யூ வெக்டர் ப்ளஸ் டிவி வெக்டர். ஓகேவா? ஒரு புள்ளி ரெண்டு வெக்டருக்கான ஃபார்முலா தான் பயன்படுத்தியிருக்கிறோம். அதே மாதிரி கார்ட்டீசியன் சமன்பாடு எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 அணிக்கோவையில் எழுதணும். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 ஒய் மைனஸ் ஒய்1 இசட் மைனஸ் இசட்1 எல்1 எம்1 என்1 L2 M2 N2 equal to 0. இதான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 6. 3, 6, -2 -1, -2, 6 மற்றும் 6, 4, -2 ஆகிய ஒரே கோட்டில் அமையாத மூன்று புள்ளிகள் வழி செல்லும் தளத்தின் வெக்டர் மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகள். ஸோ இது வந்து மூன்று புள்ளிகள் வழியாக செல்லும் தளத்தின் ஒரே கோட்டில் அமையாத மூன்று புள்ளிகள் வழியாக செல்லும் தளத்தின் வெக்டர் மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடு. இந்த மாதிரி நம்ம இப்போ பார்த்தது வந்து ஒரு புள்ளி ரெண்டு வெக்டருக்கு ஃபார்முலா பார்த்தோம். ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ்யூ வெக்டர் ப்ளஸ் டிவி வெக்டர்னு பார்த்தோம். இங்கே வந்து 3 புள்ளி கொடுத்துருக்குறாங்க. 3 புள்ளினா நம்ம 3 புள்ளியும் நீங்கள் ஏபிசின்னு எடுத்துக்கோங்க. சிம்பிள். ஏ வெக்டர் ஈக்குவல் டு இது புள்ளியில் இருக்குது. வெக்டரில் எழுதுனீங்கன்னா 3i வெக்டர் ப்ளஸ் 6j வெக்டர் மைனஸ் 2k வெக்டர். அதே மாதிரி பி வெக்டர் பார்த்தீங்கன்னா i வெக்டர் மைனஸ் 2j வெக்டர் ப்ளஸ் 6k வெக்டர். சி வெக்டர் வந்து 6i வெக்டர் ப்ளஸ் 4j வெக்டர் மைனஸ் 2k வெக்டர். 3 புள்ளி அப்படின்னா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு 1 minus s minus t into a vector plus sb vector plus tc vector. புரியுதா? வெக்டர் சமன்பாடு r vector equal to 1 minus s minus t into a vector plus sb vector plus tc vector. ஓகேவா? ஸோ வெக்டர் சமன்பாடு பார்த்தீங்கன்னா 1 minus s minus t a வெக்டருக்கு அப்படியே பிரதிடுங்க. 3i வெக்டர் ப்ளஸ் 6j வெக்டர் மைனஸ் 2k வெக்டர் ப்ளஸ் s இன்ட்டு b வெக்டருக்கு பார்த்தீங்கன்னா -i வெக்டர் மைனஸ் 2j வெக்டர் ப்ளஸ் 6k வெக்டர் ப்ளஸ் t இன்ட்டு 6i வெக்டர் ப்ளஸ் 4j வெக்டர் மைனஸ் 2k வெக்டர். இது வந்து வெக்டர் சமன்பாடு. அப்படியே எடுத்து பிரதியிட போகிறீங்க. ஓகேவா? ஃபார்முலா 1 minus s minus t இன்ட்டு a வெக்டர் ப்ளஸ் sb வெக்டர் ப்ளஸ் tc வெக்டர். இதுவும் நீங்கள் தனியாக நோட் பண்ணிக்கணும். சரி, இப்போ வெக்டர் சமன்பாடு கண்டுபிடிச்சிட்டோம். கார்ட்டீசியன் சமன்பாட்டுக்கு என்ன ஃபார்முலா? கார்ட்டீசியன் சமன்பாடு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 ஒய் மைனஸ் ஒய்1 இசட் மைனஸ் இசட்1 x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 x3 மைனஸ் x1 y3 மைனஸ் y1 z3 மைனஸ் z1 ஈக்குவல் டு 0. அந்த புள்ளியை அப்படியே பிரதியிடுங்க. x மைனஸ் 3 இன்ட்டு y மைனஸ் 6 z ப்ளஸ் 2 x2 மைனஸ் x1னா நமக்கு பாருங்கள் இதுதான் வரும் -4. ஏன்னா -1 இருக்குது -3 இருக்குது, இது 3 இருக்குது. மைனஸ் பண்ணக்குள்ளே நமக்கு வந்து -4 தான் கிடைக்கும். அதே மாதிரி 4 -8 8 3 -2 0. இது வந்து x3 மைனஸ் x1 y3 மைனஸ் y1 z3 மைனஸ் z1 ஈக்குவல் டு 0. டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுறோம். இது எப்பயும் போல் நம்ம சால்வ் பண்ணிக்கணும். இப்போ x minus 3 into 0 plus 16 minus of y minus 6 into நிறைய நிரலை விட்டுட்டிங்கன்னா 0 minus 24. அதே மாதிரி plus z plus 2 into இதனுடைய நிறைய நிரலை விட்டுட்டிங்கன்னா 8 plus 24 32 equal to 0. இதை உள்ள மல்டிபிள் பண்ணிட்டு சால்வ் பண்ணிங்கன்னா 2x plus 3y plus 4z minus 16 equal to 0 அப்படிங்கிற ஒரு தளத்தினுடைய சமன்பாடு கிடைக்குது. அதாவது கார்ட்டீசியன் சமன்பாடு கிடைக்குது. ஓகேவா? புரிஞ்சதா? ஸோ 3 புள்ளி கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா தான் நீங்கள் பயன்படுத்தணும். இதையும் நீங்கள் தனியாக நோட் பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்ததை ஒரு புள்ளி ரெண்டு வெக்டருக்கு பார்த்தோம். இது 3 புள்ளி கொடுத்துருந்தாங்கன்னா வெக்டர் சமன்பாடு. கார்ட்டீசியன் சமன்பாடுக்கு இந்த ஃபார்முலாவை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர்
7. R vector equal to 6i vector minus j vector plus k vector plus s into minus I vector plus 2j vector plus k vector plus t into minus 5i vector minus 4j vector minus 5k vector என்ற தளத்தின் துணையலகு அல்லாத வெக்டர் மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க. துணையலகு அல்லாத வெக்டர் மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க. சரி, இந்த மாதிரி துணையலகு நம்ம பார்த்தது இது வரைக்கும் பார்த்தது வந்து துணையலகு வெக்டர் சமன்பாடு தான் பார்த்துருந்தோம். துணையலகு அல்லாத வெக்டர் மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடு போன கிளாஸில் பார்த்துருந்தோம் அதை. ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆர் மைனஸ் ஏ வெக்டர் இன் டாட் யூ வெக்டர் கிராஸ் வி வெக்டர் ஈக்குவல் டு 0. இந்த நமக்கு வெக்டர் சமன்பாடு. இந்த பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 6i வெக்டர் மைனஸ் ஜே வெக்டர் ப்ளஸ் கே வெக்டர், இதை ஏ வெக்டர்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி இது வந்து யூ வெக்டர் மைனஸ் ஐ ப்ளஸ் 2j ப்ளஸ் கே இருக்குல்ல, அதே மாதிரி இது வி வெக்டர்னு எடுத்துக்க போகிறோம். எடுத்துக்கிட்டு தான் நம்ம இப்போ இங்கே அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு அப்படின்னா நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏ வெக்டர், யூ வெக்டர், வி வெக்டர். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா யூ கிராஸ் வியை கண்டுபிடிக்கணும். யூ வெக்டர் கிராஸ் வி வெக்டரை கண்டுபிடிக்கணும். அப்போ தான் ஃபஸ்ட்டு போட முடியும். ஸோ யூ கிராஸ் வி பார்த்தீங்கன்னா இந்த அணிக்கோவையை கண்டுபிடிக்கணும் நீங்கள். அணிக்கோவை என்ன பண்ணுவோம், இது ஐ வெக்டர் இன்ட்டு நிரலை விட்டுட்டோம்னா -10 ப்ளஸ் 4, அப்புறம் மைனஸ் ஜே வெக்டர் இன்ட்டு இது என்ன வரும் +5 அகைன் +5, அப்புறம் ப்ளஸ் கே வெக்டர் இன்ட்டு இந்த நிரலை விட்டுட்டோம்னா 4 ப்ளஸ் 10. ஸோ பார்த்தீங்கன்னா -6 இருக்குது. -6 ஐ வெக்டர், தென் -10 j வெக்டர் ப்ளஸ் 14 k வெக்டர். ஸோ இதுதான் வந்திருக்கு. ஸோ இதான் வந்து u வெக்டர் கிராஸ் v வெக்டர் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இப்போ என்னது நமக்கு சமன்பாடு என்ன தேவை, நமக்கு r வெக்டர் மைனஸ் a வெக்டர் ஃபார்முலா தானே, r வெக்டர் மைனஸ் a வெக்டர் டாட் u கிராஸ் v. r வெக்டர் மைனஸ் a வெக்டர் எழுதியாச்சு. இது வந்து a வெக்டர் டாட்டு u கிராஸ் v ஈக்குவல் டு 0. இது வந்து தேவையான வெக்டர் சமன்பாடு. கார்ட்டீசியன் சமன்பாட்டுக்கு நம்ம இதை அப்படியே r வெக்டருக்கு வந்து இது அப்படியே பெருக்கியும் எழுதலாம். இதையும் பெருக்கி இருந்திருக்கலாம், இதையும் பெருக்கி கூட எழுதலாம். சரியா? இல்லையா இதை கூட பயன்படுத்திக்கலாம். x minus x1, y minus y1, z minus z1, l1 m1 n1, l2 m2 n2. இப்போ 1.2 வெக்டருக்கு பயன்படுத்தணும்ல, அதை தான் இங்கே பயன்படுத்துகிறோம். கொடுத்துருக்கிற புள்ளியை வந்து x1 y1 z1 a வெக்டர், அப்புறம் u வெக்டர். இது வந்து u வெக்டர். -5 -4 -5 -4 -5ங்கிறது v வெக்டர். ஓகேவா? இதை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிங்கன்னா அப்போ x minus 6 இன்ட்டு இந்த நிரலை விட்டுட்டிங்கன்னா -10 ப்ளஸ் 4 minus of y plus 1 into five plus 5 plus z minus 1 into 4 plus 10. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு பாருங்கள் இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? என்ன ஆன்சர் வந்திருக்கு?
3x plus 5y minus 7z minus 6 equal to 0. இதுதான் வந்து இதனுடைய கார்ட்டீசியன் சமன்பாடு. ஓகேவா, புரியுதா? ஸோ இப்போ வந்து நம்ம பயிற்சி 6.7 முடிச்சாச்சு. ஓகேவா, பயிற்சி 6.7 முடிச்சிருக்கோம். இப்போ தான் நம்ம பயிற்சி 6.8 பார்க்க போகிறோம். அந்த பயிற்சி 6.7னுடைய எடுத்துக்காட்டு கணக்குகள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ பார்த்த மெத்தடில் போடுங்க. ஓகேவா, இப்போ என்ன மெத்தடு பார்த்தோமா அந்த மெத்தடில் போடுங்க. 1.2 வெக்டரு, அப்புறம் 3 புள்ளி பார்த்துருக்குறோம். ஓகேவா, இந்த மெத்தடில் போடுங்க. சரியா, இதே மாடல் இதே மாதிரியே இருக்கக்கூடிய கணக்குகளை நம்ம இப்போ பார்த்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, புக்கில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். நம்ம வந்து இப்போ எப்படி பார்த்தோமோ அந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பயிற்சி 6.8. இந்த 6.8 பொறுத்த வரைக்கும் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன வடிவத்தில் கொஷின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 6 வெக்டர் ஈக்குவல் டு 5i வெக்டர் ப்ளஸ் 7j வெக்டர் மைனஸ் 3k வெக்டர் ப்ளஸ் s இன்ட்டு 4i வெக்டர் ப்ளஸ் 4j வெக்டர் மைனஸ் 5k வெக்டர். அதே மாதிரி மற்றும் 6 வெக்டர் ஈக்குவல் டு 8i வெக்டர் ப்ளஸ் 4j வெக்டர் ப்ளஸ் 5k வெக்டர் ப்ளஸ் t இன்ட்டு 7i வெக்டர் ப்ளஸ் j வெக்டர் ப்ளஸ் 3k வெக்டர் ஆகிய கோடுகள் ஒரே தளத்தில் அமையும் என காண்பிக்க. இது வந்து ஒரே தளத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணும். மேலும் இக்கோடுகள் அமையும் தளத்தின் வெக்டர் சமன்பாட்டையும் காண்க. சரியா, ஸோ இந்த வடிவத்தில் இருக்குது. கொடுத்துருக்கிற 2 சமன்பாடுமே இந்த வடிவத்தில் இருக்குது. 6 வெக்டர் ஈக்குவல் டு a ப்ளஸ் tb வெக்டர், 6 வெக்டர் ஈக்குவல் டு c வெக்டர் ப்ளஸ் sd வெக்டர். அப்படி தான் நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். இது வந்து a bன்னு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், a வெக்டர் b வெக்டர். அதே மாதிரி இதை c dன்னு எடுத்துக்க போகிறோம். c d. ஸோ இது வந்து நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரே கோட்டில் இருக்கான்னு கேட்குறாங்க. முதல்ல பார்த்துங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. கோடுகள் ஒரே தளத்தில் அமையும் என காண்பிக்க. இது ஒரே தளத்தில் அமையுமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இதுதான் ஃபார்முலா. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 2 கோடு கொடுத்துட்டு ஒரே தளத்தில் அமையுமா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு c வெக்டர் மைனஸ் a வெக்டர் டாட் b வெக்டர் கிராஸ் d வெக்டர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துச்சுன்னா, இதை சால்வ் பண்ணக்குள்ளே 0ன்னு வந்துச்சுன்னா அது வந்து கோடுகள் வந்து ஒரே தளத்தில் அமையுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, நம்ம கொடுக்கப்பட்டதை வச்சு நம்ம 2 விதமான ஃபார்முலா பயன்படுத்துவோம். இங்கே ஒரே தளத்தில் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு அதில் ஒரு ஃபார்முலா தான் இது. சரியா, நமக்கு இங்கே ஏபிசிடின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியுது. அதனால் c மைனஸ் a டாட் b கிராஸ் d. ஓகேவா, c வெக்டர் மைனஸ் a வெக்டர் டாட் b வெக்டர் கிராஸ் d வெக்டர் ஈக்குவல் டு 0 வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். சரியா, இப்போ c வெக்டர் மைனஸ் a வெக்டர், cலேருந்து a மைனஸ் பண்ணுங்கள். 8 மைனஸ் 5 3. அதே மாதிரி 4 மைனஸ் 7 4 மைனஸ் 7. அதே மாதிரி மைனஸ் 3 5 மைனஸ் 3னா ஆல்ரெடி அங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ப்ளஸ் 8 ஆகிடுது. பாருங்கள், c வெக்டர் மைனஸ் a வெக்டர். அதே மாதிரி b கிராஸ் d கண்டுபிடிக்கணும். b கிராஸ் d பாருங்கள், ijk. b வெக்டர் வந்து 4 4 மைனஸ் 5 7 1 3. இதை நம்ம அணிக்கோவை கண்டுபிடிச்சிங்கன்னா 17i வெக்டர் மைனஸ் 47j வெக்டர் மைனஸ் 24k வெக்டர். ஓகேவா, இதை வந்து புள்ளி பெருக்கம் பண்ணுறோம். i டாட் ஐனா இப்போ 3 இன்ட்டு 17. சரியா, ப்ளஸ் மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 47 இப்போ ப்ளஸ் ஆகிடும். அப்புறம் மாதிரி ப்ளஸ் 8 இன்ட்டு மைனஸ் 24 i டாட் ஐ j டாட் j k டாட் k பண்ணிங்கன்னா 51 ப்ளஸ் 141 மைனஸ் 192. அப்போ ஆட் பண்ணக்குள்ளே 0 வருது. ஓகேவா, ஸோ இப்போ இது வந்து பாருங்கள் c மைனஸ் a
டாட் பி கிராஸ் டி வந்து சால்வ் பண்ணக்குள்ள 0 வரதுனால கொடுக்கப்பட்ட இரு கோடுகளும் என்னது ஒரே தளத்தில் அமையும். ரெண்டு கோடுமே ஒரே தளத்தில் அமையும். சரியா? இப்போது அதுக்கான வெக்டர் சமன்பாடு நம்ம கேட்குறாங்க. ஓகேவா? ஒரே தளத்தில் அமையுமான்னு பார்த்துட்டு மேலும் கோடுகள் அமையும் தளத்தின் வெக்டர் சமன்பாடு என்ன அப்படிங்கிறதான் கேட்டிருக்கிறாங்க. சரியா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோன்னா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு வெக்டர் சமன்பாடு ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ்பி வெக்டர் ப்ளஸ் டி டி வெக்டர். ஏ வெக்டர் இது, அப்புறம் எஸ்பி வெக்டர் ப்ளஸ் டி டி வெக்டர். இந்த மாதிரி நம்ம எழுதலாம். ஓகேவா? ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கோடுகள் வந்து ஒரே தளத்தில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு இது ஒரு ஃபார்முலா. சி மைனஸ் ஏ டாட்டு பி கிராஸ் டி. ஓகேவா? இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது, நம்ம அடுத்ததாக தான் பார்க்க போகிறோம். ஒரே தளத்தில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி தளத்தின் நம்ம வெக்டர் சமன்பாட்டுக்கு இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆர் ஈக்குவல் ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ்பி வெக்டர் ப்ளஸ் டி டி வெக்டர். ஓகேவா? இது அப்படியே எடுத்து பிரதியிட வேண்டியது தான். சொல்கிறது புரியுதா? இப்போ அடுத்தது கொஷின் நம்பர் 2 பாருங்கள். கொஷின் நம்பர் 2 தான். இன்னொரு மெத்தடில் எடுத்துக்கலாம். ரெண்டு கோடு கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ் மைனஸ் 2/1 ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 3/1 ஈக்குவல் டு இசட் மைனஸ் 4/3 மற்றும் எக்ஸ் மைனஸ் 1/-3 ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 4/2 ஈக்குவல் டு இசட் மைனஸ் 5/1 என்ற கோடுகள் ஒரே தளத்தில் அமையும் என காட்டுக. ஒரே தளத்தில் அமையும் என காட்டுக. மேலும் இக்கோடுகள் அமையும் தளத்தினை காண்க. ஓகேவா? இக்கோடுகள் அமையும் தளத்தினை காண்க. ஸோ இப்போ x1 y1 z1 சரியா? ஒரே தளத்தில் அமையுமான்னு பார்க்கணும். ரெண்டு கோடு இந்த வடிவத்தில் கொடுத்துருக்குறாங்க. முதல் கணக்கு மாதிரி இல்லை, ஃபஸ்ட்டு கணக்கு மாதிரி இல்லை. ஸோ அப்போ வந்து இப்போ ஒரு புள்ளி x1 y1 z1 வந்து என்ன எடுத்துக்க போகிறோன்னா 2 3 4 சிம்பிள் மாற்றி தான் எடுப்போம். ஓகே. அதே மாதிரி x2 y2 z2 வந்து 1 4 5 1,4,5 கீழே வகுத்தில் இருக்குல்ல, இது வந்து 1,1,3 வந்து அது L1 M1 N1. இன்னொன்று வந்து -3 2 1 இது வந்து L2 M2 N2. சரியா? ஸோ இப்போ இந்த கோடுகள் வந்து ஒரே தளத்தில் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி வடிவத்தில் கொடுத்தாங்கன்னா ரெண்டு கோடு இந்த மாதிரி இந்த வடிவத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு அந்த கோடுகள் வந்து ஒரே தளத்தில் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு இதுதான் ஃபார்முலா. x2 minus x1 y2 minus y1 z2 minus z1 L1 M1 N1 L2 M2 N2 equal to 0. ஸோ இப்போ x2 minus x1 1 minus 2 minus 1 வரும். y2 minus y1 4 minus 3 1 z2 minus z1 5 minus 4 1. அதே மாதிரி L1 M1 N1 1 1 3 minus 3 2 1. இது சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் 0 கிடைக்குது. ஸோ அப்படின்னா 0 வந்துச்சுன்னா இது என்னன்னு சொல்லலாம், இந்த கோடுகள் வந்து ஒரே தளத்தில் அமையுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து கொடுக்கப்பட்ட இரு கோடுகளும் ஒரே தளத்தில் அமையும். சரியா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஒரே தளத்தில் அமையும் அப்படிங்கிறத நம்ம நிரூபிச்சிட்டோம். இப்போ அவங்க கேட்குறது கார்ட்டீசியன் சமன்பாடு கேட்டிருக்கிறாங்க. மேலும் தளத்தினை காண்க. மேலும் இக்கோடுகள் அமையும் தளத்தினை காண்க. அதாவது தளத்தின் சமன்பாடு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ தளத்தின் சமன்பாடு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மாடுலஸ் அந்த ஒரு புள்ளி 2 வெக்டருக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கார்ட்டீசியன் சமன்பாடு தான் நம்ம இங்கேயும் பயன்படுத்திக்க போகிறோம். ஒரே தளத்தில் அமையும் இக்கோடுகள் தளத்தின் சமன்பாடு x minus x1 y minus y1 z minus z1 L1 M1 N1 L2 M2 N2 equal to 0 இதான் பயன்படுத்த போகிறோம். இது வேறு, இந்த ஃபார்முலா வேறு. ஓகேவா? இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், x2 minus x1 y2 minus y1 z2 minus z1. ஆனால் இது பாருங்கள் x minus x1 y minus y1 z minus z1 ரெண்டும் வேறு. அது ஒரே தளத்தில் அந்த
இரண்டு கோடுகளும் ஒரே தளத்தில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். தளத்தில் இருக்குங்கிறதுனால தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிறோம். ஒரே தளத்தில் அமையும் இரண்டு கோடுகள் கொண்ட தளத்தின் சமன்பாடு எடுத்துக்கிறோம். இதில் பிரதிட்டோம்னா x1 y1 z1 வந்து 2 3 4 அதை இங்கே பிரதிட்டுருக்குறோம். L1 m1 n1 வந்து 113, L2 m2 n2 வந்து -3 2 1 ஈக்குவல் டு 0. இதை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணக்குள்ளே பாருங்கள், x -2 இன்ட்டு 1 -6 -5 வந்துடுது. மைனஸ் ஆஃப் y -3 இன்ட்டு 1 ப்ளஸ் 10 வந்துடுது. ப்ளஸ் z -4 இன்ட்டு 2 + 3 5 இன்ட்டு z -4 இதை உள்ள பெருக்கிட்டு சால்வ் பண்ணிங்கன்னா x + 2y - z -4 ஈக்குவல் டு 0. சரியா? இதான் வந்து தளத்தினுடைய கார்ட்டீசியன் சமன்பாடு, தளத்தின் சமன்பாடு. ஓகேவா? புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோடுகள் வந்து ஒரே தளத்தில் இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்துட்டு கார்ட்டீசியன் சமன்பாட்டுக்கு இதை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேவா? இதுவே வந்து வெக்டர் சமன்பாடு கேட்டாங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தியிருப்போம். r வெக்டர் ஈக்குவல் டு a வெக்டர் ப்ளஸ் sb வெக்டர் ப்ளஸ் td வெக்டர் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தியிருப்போம். சரியா? ஸோ இந்த 2 கொஷினில் வரக்கூடிய ஃபார்முலாவும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா? கொடுக்கப்பட்டதை பொறுத்து நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள், இது வந்து 2 வெக்டர் சமன்பாடு வடிவத்தில் கொடுத்துருங்க. அதனால் ABCDன்னு எடுத்துக்கிட்டு ஒரே தளத்தில் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் C - A டாட் B × D அதை சால்வ் பண்ணி ஈக்குவல் டு 0 கொண்டு வரோம். 0 வந்துச்சுன்னா ஒரே தளத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வெக்டர் சமன்பாடு கேட்டதுனால இதை மட்டும் எடுத்துக்கிட்டோம். இதை வந்து இதில் பிரதிட்டுட்டோம். அதே இதில் வந்து 2 கோடு வடிவத்தில் கொடுத்துட்டு ஒரே தளத்தில் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஃபார்முலா தான் இது. ஓகேவா? x2 - x1 y2 - y1 z2 - z1 L1 m1 n1 L2 m2 n2 ஈக்குவல் டு 0. இதை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோம்னா 0 வருது. 0 வரதுனால இதை வந்து என்னது ஒரே தளத்தில் அமையுது அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த கணக்கில் வந்து தளத்தினுடைய சமன்பாடு கேட்குறாங்க. கோடுகள் அமையும் தளத்தின் சமன்பாடு, அதாவது கார்ட்டீசியன் சமன்பாடு கேட்குறாங்க. அப்போ அதுக்கான ஃபார்முலா நம்ம 1.2 வெக்டருக்கு என்ன பயன்படுத்துமோ அதுதான் இங்கேயும் பயன்படுத்துகிறோம். x - x1 y - y1 z - z1 L1 m1 n1 L2 m2 n2 அதை பிரதிட்டு போட்டிங்கன்னா நமக்கு வந்து தளத்தினுடைய சமன்பாடு என்ன அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஓகேவா? சொல்கிறது புரிஞ்சிக்க முடியுதா? ஓகேவா? ஸோ இப்போ சொன்ன ஃபார்முலா வந்து நோட் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபார்முலாவை நோட் பண்ணி வைங்க, தனியாக எழுதி வைங்க. ஃபார்முலா தனியாக எழுதுங்க, பக்கத்தில் சைடில் எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த கணக்குகள் பார்க்கலவோ இதுக்கு இந்த ஃபார்முலா பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரியா? ஸோ பயிற்சி 6.8ல் 2 கணக்குகள் பார்த்துருக்கோம். 6.7 முடிச்சாச்சு. அதனுடைய எடுத்துக்காட்டு கணக்குகள் வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடுங்க 6.7க்கு. சரியா? நம்ம நடத்தின மெத்தடில் போடுங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.